என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு பொருளாசை. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. பொருளாசை. நீ வட்டியையும் பொலிசையையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கண் செய்து என்னை மறந்து போனாய். எசேக்கியல் 22:12. பொருள் எனப்படும் பணம் எல்லாருக்கும் தேவைப்படுகிற ஒன்றாகும். அருள் இல்லார்க்கு எப்படி அவ்வுலகம், அதாவது பரலோகம் இல்லையோ அப்படியே பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. ஆனால் பொதுவாக மனிதருக்கு தேவைக்கு மேல் பொருள் ஈட்ட வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும், சுகித்திருக்க வேண்டும், சந்ததியும் சுகித்திருந்து அதை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை அல்லது பேராசை இருக்கிறது. இது கண்டிக்கப்படத்தக்கது. பொருளை அதிகமாய் இச்சிப்பவர்கள். 1. வட்டி வாங்குகிறார்கள். வட்டி வாங்குவது திருமறைக்கு முரணானது. 2. ஏழைகளுக்கு தேவையான அளவு உதவும் இளகிய உள்ளம் இல்லாதவர்களாயிருக்கிறார்கள். தன்னிடமுள்ள ஆஸ்தியை விற்றாவது தரித்திரருக்கு உதவ வேண்டும் என்பது திருமறை கொள்கை. 3. முறைகேடான வழிகளில் பொருளீட்ட முனைகிறார்கள். அதாவது லஞ்சம் எனும் பரிதானம் வாங்குகிறார்கள். இவ்வாறு இழிவான ஆதாயம் தேடுவது அவர்களுக்கு தவறாக தோன்றுவதில்லை. தேவ பக்தியை கூட ஆதாய தொழில் என்று எண்ணுகிறார்கள். 1 தீமோத்தேயு 6:5. இன்று இப்படிப்பட்ட தேவ பக்தர்கள் பெருகி வருகின்றனர். பொருளாசைக்காரர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் விழுந்து கேட்டுக்கு இட்டு செல்கிற இச்சைகளுக்கு ஆளாகிறார்கள். எப்படி பொருளாசையை மேற்கொள்வது? 1. போதும் என்கிற எளிய உள்ளம் தேவை. ஆடம்பர மோகம் கூடாது. 2. உலகத்திற்கு நாம் ஒன்றும் கொண்டு வரவும் இல்லை, இங்கிருந்து ஒன்றும் கொண்டு போகவும் முடியாது என்ற ஞானத்தை பிள்ளைகளுக்கும் ஊட்டி வளர்க்க வேண்டும். 3. பண ஆசை எல்லா பாவங்களுக்கும் மூல காரணம் என்பதால் அதை முளையிலேயே கிள்ளிவிட வேண்டும். பொருளாசை இதயத்துக்கு உள்ளிருந்து தோன்றுவதால் அது தோன்றாதிருக்க அங்கே இயேசுவை ராஜாவாக ஆளச் செய்ய வேண்டும். போதகர்கள் பொருளாசை உள்ளவர்களாகும்போது கள்ளப்போதகர்கள் ஆகிறார்கள். எனவே போதிப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். 2 பேதுரு 2:1-3 வசனங்கள். பொருளாசைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. பொருளாசைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. 1 கொரிந்தியர் 6:10. தீர்மானம்: நான் நேர்மையான வழியில் பொருள் ஈட்டுவேன், தேவைக்கு மேல் சம்பாதித்தால் எளியவர்களுக்கு கொடுத்து விடுவேன்.